ஹலோ கைஸ், நம்ம சேனலோட ஒன் ஆஃப் தி மோஸ்ட் லவ்ட் அண்ட் த மோஸ்ட் வியூடு வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா த பெஸ்ட் பட்ஜெட் லேப்டாப்ஸ் அந்த வீடியோ தான். ஸோ அந்த வீடியோவோட 2025 வெர்ஷனை தான் நம்ம இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஒரு 3 பட்ஜெட் கேட்டகரி எடுத்துகிறேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் 30K ஆல் த வே டு 60K வரைக்கும் எல்லா பட்ஜெட் கேட்டகரிஸ்லையுமே 3 லேப்டாப்ஸ், அதாவது இது 3 தான் பெஸ்ட்டு அப்படிங்கிற இந்த பட்ஜெட்டில் இந்த 3 தான் நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு ஆப்டாக இருக்கும். லைக் ஆல்ரவுண்டராக இருக்கிற எல்லா மாடல்ஸும் கம்பேர் பண்ணி ஒரு டாப் 3 லேப்டாப்ஸ் எல்லா பட்ஜெட்லேருந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த லேப்டாப்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் வித் ஆல் தி ஸ்பெக்ஸ். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோவில் நான் இந்த பட்ஜெட்டில் சொல்கிற லேப்டாப்ஸ் எல்லாமே நான் ரிசர்ச் பண்ணும்போது இந்த டீல்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் எதுவுமே இல்லை. பட் இப்போ கரண்ட்டாக இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுற அந்த டைமில் அமேசானில் சரி, ஃப்ளிப்கார்ட்லேயும் சரி டீல்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ இட் வில் பி த ரைட் டைம் தட் நீங்கள் ஏதாவது ஒரு லேப்டாப் வாங்குறீங்க அப்படின்னா நான் சொல்கிற லேப்டாப்ஸ் எல்லாத்துமே அந்த பர்டிகுலர் ஸ்பெக்ஸ் அண்ட் அந்த பர்டிகுலர் மாடலில் நான் கீழே லிங்க்கை என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த லிங்க் மூலமாக போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் அஃப்கோர்ஸ் இட்ஸ் அன் அஃபிலியேட் லிங்க். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எப்பவும் போல் நம்ம பட்ஜெட்டில் 30Kலேருந்து தான் ஆரம்பித்தாகணும். ஏன்னா ஒரு லேப்டாப்னு எடுத்துக்கிட்டாலே மினிமம் 30Kலேருந்து தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு ஆப்டான விஷயமா இருக்கும். ஸோ அப்படி 30 to 40K நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பட்ஜெட் கேட்டகரியில் இருக்கிற ஃபர்ஸ்ட் லேப்டாப் என்னென்னு பார்த்தீங்கன்னா Acer ஆஸ்பர் ரைட். ஸோ இந்த லேப்டாப்பில் உங்களுக்கு என்னென்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா Ryzen 5 5625U ப்ராசஸரும் 16GB RAM வித் 512GB SSD கிடைக்குது. ஸோ இப்போது அண்டர் 40Kல உங்களுக்கு ஹெச் சீரிஸ் ப்ராசஸர் கிடைக்க போகிறதில்ல, ஜிபியுமே எதுவுமே கிடைக்க போகிறதில்ல. ஸோ இருக்கிற யூ சீரிஸ் ப்ராசஸரில் எது பெஸ்ட்டு, எது லேட்டஸ்ட் ஜென் ப்ராசஸாக இருக்கோ நான் அதை தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த லிஸ்ட்டை ரெடி பண்ணதுக்கே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் வீடியோ வரதுக்கே 2 weeks ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் லேப்டாப் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா லெனோவோடைய V15 G4. இந்த லேப்டாப் பயங்கர டிமாண்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு 2-3 வாட்டி செக் பண்ணும்போதும் அன்அவைலபிள் போயிடுச்சு. இப்போ கரண்ட்டாக இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணேன். ஸோ இட் இஸ் அவைலபிள். ஸோ இதில் என்னென்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Ryzen 5 7520U ப்ராசஸர் அலாங் வித் 16GB DDR5 RAM கிடைக்குது வித் 5500 MHz. உங்களுக்கு லேட்டஸ்ட்டு ரேம் ஜென்ரேஷன் கிடச்சிருது. ஸோ இட்ஸ் வில் பி வெரி கிரேட்ஃபுல் கம்பேர்ட் டு DDR4. உங்களுக்கு DDR5ல எக்கச்சக்கமான மெமரி பூஸ்ட் இருக்குது. ஸோ அலாங் வித் தட் 512GB SSD கிடைக்குது. அண்ட் கூடவே உங்களுக்கு டால்பி ஆடியோ சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ ஒரு ஆல்ரவுண்டர் மீடியா கன்சம்ஷனுக்கும் சரி, இல்லை பேசிக் ஒர்க்ஸ்க்கும் சரி, இல்லை ஈவன் அப்பப்போ எடிட்டிங் பண்ணணும் அந்த மாதிரியான விஷயமும் இருந்தாலும் சரி, பேசிக் ஒர்க்ஸ் எல்லாத்துக்குமே சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான ஒரு பெஸ்ட் பட்ஜெட் லேப்டாப்பாக இந்த கேட்டகரியில் இந்த லேப்டாப்பை நான் சொல்லுவேன். பட் இது ஆஃபன் டைம்ஸில் அன்அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால நான் இதுக்கு ஒரு ஆல்டர்னேட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த லேப்டாப் நிறைய இடத்துல அவைலபிளாக இருக்குது. ஈவன் நீங்கள் நேராக போய் கூட வாங்கலாம். இல்லை அப்படின்னா ஆன்லைனில் ஆல்மோஸ்ட் இது எப்போவுமே அவைலபிலிட்டி இருந்துகிட்டே தான் இருக்குது, ஸ்டாக் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அந்த லேப்டாப் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ASUS VivoBook Go 14. ஸோ இந்த லேப்டாப்பில் என்னென்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா Ryzen 5 7520U அண்ட் அலாங் வித் 8GB RAM அண்ட் 512GB SSD. ஸோ போன லேப்டாப்புக்கும் இந்த லேப்டாப்புக்கும் உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் DDR4 16GB RAM கிடைக்குது. பட் இந்த லேப்டாப்பில் உங்களுக்கு 8GB RAM தான் கிடைக்குது. இட்ஸ் ஆல்சோ மோர் லைக் இப்போ நான் சொன்ன எல்லா லேப்டாப்ஸுமே அண்டர் 35K கேட்டகரியிலே தான் இருக்கும். உங்களுக்கு 35Kலேருந்து 40Kல பெருசாக எனக்கு எந்த லேப்டாப்ஸும் என்னால் ஃபைன் பண்ண முடியல. ஸோ நான் எதையும் இந்த லிஸ்ட்டில் சேர்க்கலை. ஸோ இன்கேஸ் என்னால் ஏதாச்சும் ஒரு லேப்டாப்பை ஃபைன் பண்ண முடிஞ்சது, அது உண்மையிலே காம்படிட்டிவாக இருக்குது, நல்ல ப்ரைஸிங்கோடு இருக்குது அப்படின்னா நான் அது உங்களுக்கு ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுறேன். இல்லைனா லேட்டர் ஆன் வீடியோஸில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ASUS VivoBook Go 14ஓட உங்களுக்கு அடிஷ்னலாக என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா MS Office 21. ஸோ MS Office யூஸ் பண்ணுற வேர்டு, எக்ஸல் யூஸ் பண்ணுறவங்கலாம் உங்களுக்கு இந்த அடிஷ்னல் சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஒரு 30 to 40K ரேஞ்சில் இருக்கிற டாப் 3 லேப்டாப்ஸை நான் பிக் பண்ணியிருக்கிறத இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். டூ யுவர் ஓன் ரிசர்ச். உங்களோட ரிசர்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த லேப்டாப் பிடிச்சிருக்கோ, உங்கள் பட்ஜெட்டுக்கு எந்த லேப்டாப் ஃபிட் ஆகுதோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம் தாராளமாக. ஸோ மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் பட்ஜெட் கேட்டகரி விச் இஸ் 40 to 50K. ஸோ இந்த 40 to 50Kல தான் உங்களுக்கு உண்மையிலே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அதாவது பர்ஃபார்மன்ஸ் ஒரு பேலன்ஸ்டு பர்ஃபார்மன்ஸாக இருக்கக்கூடிய லேப்டாப்ஸ்லாம் இருக்குது. என்ன அப்படின்னா ஹெச் சீரிஸ் ப்ராசஸர்ஸ் இருக்குது. நிறைய லேப்டாப்ஸ் உங்களுக்கு இந்த பட்ஜெட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த பட்ஜெட்லேயுமே நிறைய யூ சீரிஸ் லேப்டாப் இருக்குது. ரொம்ப காமன் டேர்ம்ஸ் அண்ட் காமன் நேம்ஸில் நிறைய மார்க்கெட்டிங்கோட செல் பண்ணுற நிறைய லேப்டாப்ஸ் எல்லாமே யூ சீரிஸ் ப்ராசஸர் தான். பட்
இந்த பட்ஜெட்லேயுமே ஒரு சில ஹெச் சீரிஸ் ப்ராசஸும் இருக்குது, அது பெருசாக நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ உங்களுக்காக நான் தேடி கண்டுபிடிச்சி ஒரு சில லேப்டாப்ஸை பட்ஜெட் ரேஞ்சுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ 50Kக்குள்ளே உங்களுக்கு நல்ல பட்ஜெட்டில் கிடைக்கக்கூடிய லேப்டாப் என்னென்னு பார்த்தீங்கன்னா Acer Aspire Lite. இது அரௌண்ட் உங்களுக்கு 48Kலேருந்து 46K ப்ரைஸ் ஆல்டர்னேட்டாக மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா i5 12th Gen ஹெச் சீரிஸ் ப்ராசஸர் கிடைக்குது, அதாவது 12450U, அண்ட் அலாங் வித் தட் 16GB RAM, 512GB SSD வித் MS Office. ஸோ இது எல்லாமே ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக உங்களுக்கு இந்த லேப்டாப் Acer Aspire Lite உங்களுக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு Acer வேணாம், ஹெச்பி மாதிரியான பிராண்ட்ஸ் அதை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெச்பி லேப்டாப் 15 இருக்குது. ஸோ ஹெச்பி லேப்டாப் 15ல் உங்களுக்கு Ryzen ப்ராசஸர் இருக்குது, 7535HS ப்ராசஸர். ஸோ இந்த ப்ராசஸர் ஒரு ஹை பர்ஃபார்மிங் ப்ராசஸர், பயங்கரமாக ஒரு கேமிங் லேப்டாப்பில் போடக்கூடிய ப்ராசஸர். பட் இந்த லேப்டாப்பில் GPU இல்லை, பட் இந்த ப்ராசஸர் வச்சு உங்களால் நிறைய விதமான டாஸ்க்கை பண்ண முடியும். லைக் எடிட்டிங்காக இருக்கட்டும், இல்லை ஃபோட்டோ எடிட்டிங்காக இருக்கட்டும், வீடியோ எடிட்டிங்காக இருக்கட்டும். வீடியோ எடிட்டிங் கூட பேசிக் எடிட்டிங்ஸ், எஃபெக்ட்ஸ்லாம் எதுவும் சேர்க்காமல் பேசிக்கான எடிட்டிங்ஸ் அண்ட் ரெண்டிங் எல்லாம் உங்களால் இந்த லேப்டாப் வச்சு பண்ண முடியும். ஏன்னா இதில் இருக்கிறது ஹெச்எஸ் ப்ராசஸர். ஸோ இது கூட உங்களுக்கு கிடைக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா DDR5 RAM, 8GB RAM, அலாங் வித் 512GB SSD. ஸோ இந்த பட்ஜெட்டில், அதாவது 50Kக்குள்ளே உங்களுக்கு ஒரு GPU வச்ச லேப்டாப் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பெருசாக நிறைய ஆப்ஷன்ஸ் இல்லைன்னு தான் சொல்லணும். அட்லீஸ்ட் நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் அந்த கரண்ட் டைமில் உங்களுக்கு 50Kக்குள்ளே நிறைய லேப்டாப்ஸ் வரலை. மேபி இந்த டீல்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ்க்கு போயிட்டுருக்க இந்த சீசனில் நான் அடுத்த பட்ஜெட் கிடைக்கிறது, அதாவது 50 to 60Kக்குள்ளே வச்சிருக்க ஒரு சில லேப்டாப்ஸ் கூட உங்களுக்கு மே ஃபால் அண்டர் திஸ் 50K. ஸோ செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது லேப்டாப்போடைய ப்ரைஸஸில். ஸோ அப்படி உங்களுக்கு ஒரு GPU வச்ச ஒரு லேப்டாப் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஹெச்பி விக்டஸ் கேமிங் லேப்டாப் இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா Ryzen 5 5600H அலாங் வித் RX 6500M. RX 6500ன்ற ஒரு டெஸ்க்டாப் GPUவோட மொபைல் வெர்ஷன், லைக் லேப்டாப்ஸ்க்காக ஒரு கொஞ்சம் டியூன் டவுன் செய்யப்பட்ட ஒரு கிராஃபிக்ஸ் கார்டுன்னு சொல்லலாம். ஏன் டியூன் டவுன் பண்ணுறாங்கன்னா, அஃப்கோர்ஸ் நம்மக்கிட்ட டெஸ்க்டாப் GPUவில் பெரிய பெரிய ஃபேன்ஸ் எல்லாம் போட்டு நம்ம நல்லாவே கூல் பண்ண முடியும். நிறைய ஹீட் ப்ரிசிபிடேட் ஆகிறதுக்கும் சரி, உங்களுக்கு நிறைய ஏரியா இருக்கும். பட் உங்களுக்கு லேப்டாப்பில் உங்களுக்கு அவ்வளோ இடம் வைக்க முடியாது. உங்களுக்கு ஒரு சிப்புக்குள்ளே எம்பெட் பண்ணி வைக்கணும். ஃபேன்ஸுமே உங்களுக்கு அவ்வளோ பெருசாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்காதுன்றதுனால உங்களுக்கு மொபைல் சீரிஸ் ப்ராசஸர் வைப்பாங்க. ஸோ அந்த மொபைல் சீரிஸ் ப்ராசஸர்லாம் உங்களுக்கு டெஸ்க்டாப் அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலனாலும் நான் GPU பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற லேப்டாப்ஸை விட உங்களுக்கு இந்த லேப்டாப்ஸ் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த லேப்டாப்பில் ரேம்ன்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு அடிஷ்னல் ரேம் வேணும்னா, லைக் நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம், எக்ஸ்ட்ரா ஒரு ரேம் வாங்கி போகிறது பெட்டர். பட் செக் பிஃபோர் தட் இந்த லேப்டாப்பில் உங்களுக்கு அடிஷ்னல் ரேம் ஸ்லாட் இருக்கா அப்படிங்கிறது, எந்த லேப்டாப் போகிறீங்கனாலும் உங்களுக்கு அடிஷ்னல் ரேம் ஸ்லாட் இருக்கா, 8GB RAM யூஸ் பண்ணிங்கன்னா அடிஷ்னல் ரேம் ஸ்லாட் இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்குங்க. ஸோ இந்த லேப்டாப் கூட உங்களுக்கு என்னென்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 8GB DDR4 அலாங் வித் 512GB SSD. ஸோ ஆல் அரௌண்ட் ஒரு 50Kக்குள்ளே ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு இருக்க ஒரு லேப்டாப்னால் இது பெஸ்ட் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பட்ஜெட் கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா 50 to 60K. ஸோ இந்த 50 to 60K பட்ஜெட் ரேஞ்சில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு நான் சூஸ் பண்ணி வச்சிருக்க லேப்டாப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெச்பி விக்டஸ் கேமிங். ஸோ ஹெச்பி விக்டஸ் கேமிங்கில் உங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Ryzen 5 5600H அண்ட் அலாங் வித் தட் RTX 3050. ஸோ இந்த பட்ஜெட்டில் நிறைய உங்களுக்கு RTX 2050 கிராஃபிக்ஸ் கார்டு, ஸோ அலாங் வித் தட் சம்டைம்ஸ் 1650 கிராஃபிக்ஸ் கார்டெலாம் கூட உங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் நிறையவே வரும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு சூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. லைக் இந்த லேப்டாப்ஸ் தான் நிறைய இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, அதுக்காக தான் நான் ஃபில்டர்ட் அவுட்டாக வெறும் 3050 இருக்கிற லேப்டாப்ஸ் மட்டுமே சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். என்ன தான் இந்த லேப்டாப்ஸ்லாம் கேமிங் லேப்டாப்ஸாக இருந்தாலும் இதெல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய லேப்டாப்ஸ், உங்களால் எல்லா டாஸ்க்குமே ஈஸியாக பண்ணக்கூடிய லேப்டாப்ஸ். அதாவது வீடியோ எடிட்டிங்காக இருக்கட்டும், 3D மாடலிங்காக இருக்கட்டும், எல்லா டாஸ்க்குமே உங்களுக்கு ஈஸியாக பண்ணி கொடுக்கக்கூடிய லேப்டாப்ஸ் இது. ஸோ அதனால தான் நான் கேமிங் லேப்டாப்ஸை சூஸ் பண்ண சொல்கிறேன். ஸோ இந்த லேப்டாப்பில் உங்களுக்கு அலாங் வித் 144Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் வந்துடும், 8GB DDR4 RAM வரும், 512GB SSD கிடச்சிரும், அலாங் வித் MS Office உங்களுக்கு இந்த லேப்டாப்பில் இருக்குது. ஸோ ஓகே, உங்களுக்கு ஹெச்பி விக்டஸே வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் Acer Aspire 7 போகலாம். ஸோ இந்த பர்டிகுலர் லேப்டாப் வந்து நிறைய ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷனில் இருக்குது. ஸோ கரண்ட்டாக என்னால் இந்த ப்ரைஸ் என்னன்றதை சொல்ல முடியல. நான் ரிசர்ச் பண்ணும்போது இட் வாஸ் அரௌண்ட் சம்வேர் அரௌண்ட் 56K. பட் இப்போ டீல் அண்ட் ஆஃபர்ஸ் அப்போ நிறையவே குறையுது. ஸோ இந்த பர்டிகுலர் லேப்டாப்பில் உங்களுக்கு கிடைக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சேம் RTX 3050 4GB அலாங் வித் தட் i5 12th Gen ப்ராசஸர் அண்ட் 8GB RAM அண்ட் 512GB SSDயோட கிடைக்குது. ஓகே, ஸோ நான் தேர்டாக சூஸ் பண்ணி வச்சுருக்க லேப்டாப் வந்து நான் மோஸ்ட்டாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு
எம்எஸ்ஐயோடைய சர்வீஸ் சென்டர் பக்கத்தில் இல்லை அப்படின்னா உங்களால் இந்த லேப்டாப்பை சர்வீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ சர்வீஸ் சென்டர் பக்கத்தில் இருக்க உங்களுக்கு ஐ எம் சேஃப் டு டூ இட் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக போகலாம். ஏன்னா இந்த லேப்டாப்பில் ஸ்பெக்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எய்தர் i5 12 Gen H சீரிஸ் ப்ராசஸர் கிடச்சிரும், அப்படி இல்லைனா Ryzen 5 7 சீரிஸ், அதாவது 7535HS ப்ராசஸர் கிடச்சிரும். ஸோ மற்ற எல்லாமே ஸ்பெக்ஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும். லைக் 16GB DDR5 RTX 3050 512GB SSD அண்ட் தென் MS Office உங்களுக்கு கிடச்சிரும். சப்போஸ் உங்களுக்கு MS Office இல்லாத வேரியண்ட் வேணும்னா அதுவுமே இருக்குது, பட் ஐ வுட் நாட் ரெக்கமெண்ட் இட். ஏன்னா ஒரு 200 தான் வித்தியாசம். ஸோ அந்த 200 வித்தியாசத்துக்கு உங்களுக்கு MS Officeோட ஒரு லேப்டாப் கிடைக்குது அப்படின்னா இட் இஸ் அ கிரேட் டீல். ஸோ மூணுத்துக்கான, அதாவது MS Officeோட MS Office இல்லாமல் அண்ட் தென் i5 அண்ட் Ryzen இந்த மூணுத்தோடைய வேரியண்ட்டுமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ உங்களுக்கு உண்மையிலேயே நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெடி அப்படின்னு நினச்சிங்கன்னா, எனக்கு ஓகே இந்த ஸ்பெக்ஸ் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் கீழே இருக்க லிங்க்கை யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ நான் லிங்க்கை ஏன் ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ HP விக்டர்ஸ்னு எடுத்துக்கோங்க. நான் வெறும் விக்டர்ஸ்னு சொல்லிட்டேன்னா நீங்கள் அதை வச்சு சர்ச் பண்ணுறது உங்களுக்கு உண்மையிலே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா விக்டர்ஸில் எக்கச்சக்க மாடல்ஸ் இருக்குது. 2050 இருக்குது, 1650 இருக்குது, அண்ட் அதுலேயே ரேம் வேரியன்ட்ஸ் மாறும், ப்ராசஸர் மாறும். ஸோ நான் பர்டிகுலராக இந்த வீடியோவில் சொல்கிற அந்த பர்டிகுலர் லேப்டாப் தான் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் நான் கீழே லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். இட் இஸ் ஆல்சோ an affiliate link, ஸோ யூ கேன் யூஸ் இட். அண்ட் ஃபைனலி இது எல்லாமே கேமிங் லேப்டாப்பாக இருக்குது. எனக்கு இவ்வளோ வெயிட்டாக இருக்கக்கூடாது, எனக்கு டெய்லி யூஸ்க்கு டெய்லி நான் ஆஃபீஸ் எடுத்துகிட்டு போகணும், இல்லை நான் எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன், அங்கே நான் போய் ஒர்க் பண்ணணும், என்னால் இவ்வளோ பெரிய சார்ஜரையும் இவ்வளோ பெரிய லேப்டாப்பையும் தூக்கிட்டு போக முடியாது. அண்ட் ஆல்சோ எனக்கு ஃப்ளாஷிங் RGBலாம் வேணாம் இந்த கேமிங் லேப்டாப்பில் இருக்க மாதிரி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, பட் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு குறையவே கூடாது, சேம் எனக்கு ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு இருக்க மாதிரியான ஒரு நல்ல டிஸ்பிளே இருக்கக்கூடிய லேப்டாப் இந்த பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது ASUSோடைய VivoBook 16X. ஸோ இந்த பர்டிகுலர் லேப்டாப்பில் உங்களுக்கு i5 12th Generation H series ப்ராசஸர் கிடச்சிரும் along with 2050 கிராஃபிக்ஸ் கார்டு. என்னதான் 2050 கிராஃபிக்ஸ் கார்டுனாலுமே உங்களுக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் மோர் தென் எனஃப் டு டூ மெனி திங்ஸ். அதாவது நீங்கள் வீடியோ எடிட்டிங்காக இருக்கட்டும், சாரி ரெண்டராக இருக்கட்டும், 2050 கிராஃபிக்ஸ் கார்டு ஒரு நல்ல கிராஃபிக்ஸ் கார்டு தான். லேப்டாப் கிராஃபிக்ஸ் கார்டில் ஒரு நல்ல கிராஃபிக்ஸ் கார்டு தான். ஸோ அதில் உங்களுக்கு 4GB வேரியன்ட் கிடச்சிரும். அண்ட் தென் along with that 16GB RAM and 512GB SSD. பட் இன்னொரு நோட்டபுளான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதில் MS Office வந்துடும். அண்ட் ஆல்சோ இது ஒரு 144 Hz ரெஃப்ரெஷ் இருக்க ஒரு பேனல். ஸோ கேமிங் அப்படின்னாலுமே நீங்கள் பண்ணிக்கலாம். லைக் ஃப்ரீ டைமில் நான் கேம் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். இல்லை எடிட்டிங்க்கு உங்களுக்கு ஒரு நல்ல சூப்பரான ஒரு டிஸ்பிளே இருக்க ஒரு லேப்டாப் வேணும் அப்படின்னா இது ஒரு கிரியேட்டிவ் சீரிஸ் லேப்டாப். ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். இந்த லேப்டாப் பர்டிகுலர் ப்ரைஸ் அரௌண்ட் ஒரு 55Kலேருந்து ஒரு 58Kக்குள்ளே ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு நல்ல டைமில் நல்ல ஆஃபரில் நல்ல டீலில் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மேபி இப்போ நான் வீடியோ அப்லோட் பண்ணுற இந்த டைமில் நீங்கள் வாங்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோ எப்போ பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த பர்டிகுலர் லேப்டாப்போட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்போ விருப்பம் இருக்கோ, எப்போ உங்களுக்கு சீப்பாக இருக்குன்னு தோணுதோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். தேங்க்யூ ஃபார் கமிங் அலாங் திஸ் லாங். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் போட்டுருங்க. கூடவே நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அண்ட் இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பட்ஜெட்டில் ஏதாவது லேப்டாப் பார்த்துட்டு இருக்காங்க, ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க, நிறைய லேப்டாப்ஸ் இருக்குது ஒரு பட்ஜெட்டில், நமக்கு எந்த நீடுக்கு எந்த மாதிரியான லேப்டாப் வேணும் அப்படின்றது தெரியாத ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்காங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் எந்த லேப்டாப்ஸ் யார் யாருக்கு சூட் ஆகுன்ற மாதிரி பார்த்துருக்கேன். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த வீடியோவில் எந்த பட்ஜெட்டில் எந்த லேப்டாப் பெஸ்ட்டாக இருக்கும்ன்ற டாப் 3 லேப்டாப்ஸை நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் இந்த 2 வீடியோவுமே சென்ட் பண்ணலாம். ஸோ தட் இட் வுட் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தெம். ஸோ see in the next one guys. நெக்ஸ்ட் வீடியோவில் மேபி அடுத்த பட்ஜெட், அதாவது 60Kக்கு மேலே 80Kக்கு வரைக்கும் இல்லை 90Kக்கு வரைக்கும் இருக்க லேப்டாப்ஸ் எல்லாம் பற்றி போடலான் இருக்கேன். ஸோ ஓகேவா, உங்களுக்கு அந்த வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ சீக்கிரமாக அதை ரெடி பண்ணி போட ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வேறு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும், எந்த மாதிரியான லேப்டாப் ரெக்கமெண்டேஷன் வேணும், இல்லை எந்த மாதிரியான வீடியோஸ் இன் ஜென்ரல் வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தட் ஐ வில் மேக் வீடியோ ஆஃப் இட். ஸோ see you in the next one guys. Keep supporting me. DEEPAK.